வாழ்க்கை வாழ்றதுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, என்ற வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழலான்னு நினச்சப்ப 4 பேர் 4 விதமாக பேசிடுவாங்க, அப்படியெல்லாம் பேசாத மாதிரி வாழணும், அதுதான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. உன் வாழ்க்கை உன் கையில் தான் சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை, அது அந்த 4 பேர் கையில் தான் இருக்குது. அந்த 4 பேர் யாருன்னு தேடி தேடி நானும் சலிச்சு போய் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன். அக்கம் பக்கம் சொந்த வந்தோம், வேலை இல்லாமல் வெட்டியாக ஊர் முனையில் இருக்கிற திண்ணையில் உட்காந்து ஊர் நாயம் பேசுகிறவன், பல்லு போனாலும் சொல்லு போகலிங்கிற நிலைமையில் இருக்கிற கிழவி, இவங்க தான் அந்த 4 பேர். ஒரு வீட்டில் பொம்பளை புள்ள 2வது தடவையாக பிறக்குதுன்னா வைங்க, இந்த தடவையும் பொம்பளை பிள்ளையாக்கு கொல்லி வைக்கிறதுக்காக ஒரு ஆம்பளை பையன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படிதான் அந்த குழந்தைக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. இதே 4 பேர் கடைசி காலத்துல செத்த உணத்துக்கு கொல்லி ஓடுறதுக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன, பொம்பளை பிள்ளை இருந்தா என்ன, உசுரோடு இருக்கிற காலத்துக்கு சோறு ஓடுறதுக்கு 2 உள்ள இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கன்னு சொல்றாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், என் சொந்த காலில் நிக்கணும்னு சொன்னா பொம்பளை பிள்ளை படிக்க வச்சு எனத்துக்காக போகுது. அடுத்த வீட்டுக்கு போற உள்ள எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கணும்? பொம்பளை புள்ள வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற நிலைமை நம்ம குடும்பத்துக்கு இல்லையாத்தா? இந்த 4 பேர் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவ வேலைக்கு போய் சொந்த காலில் நின்றுட்டானா வைங்களேன், பூ வாங்கணும், பொட்டு வாங்கணும், அதுக்கு 5 10 கொடுங்கன்னா கூட அவர் கையை எதிர்பார்த்து தான் நிற்கணும். பரவாயில்ல சாமி, நீ வேலைக்கு போய் சொந்த காலில் நிற்கிற, சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றதும் அந்த 4 பேர் தான். ஒரு பொண்ணு வீட்டில் கல்யாண பேச்சு எடுக்கும்போது நான் ஒருத்தங்களை காதலிக்கிறேன், அவங்களத்தான் கல்யாணம் பண்ணிக்கோணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பொம்பளை பிள்ளைக்கு காதல் எனத்துக்கு அம்மாவும் அப்பாவும் பார்க்குற மாப்பிள்ளைக்கு தலையை ஆட்டிட்டு கழுத்தை நீட்டிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவளுக்கு பிடிச்ச பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டானா வைங்களேன், ஒரு வருஷம் பேசுவாங்க அந்த 4 பேர். அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளா தேடி பிடிச்சிருந்தோம்னா கூட இந்த மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளையை பிடிச்சிருக்க முடியாதுவாங்க. அதே 4 பேர் பேசுவாங்க. எனக்காவது ஒரு நாள் கோபம் வந்து இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டா வைங்களேன், பொட்டச்சிக்கு எவ்வளோ திமிரன் பாரு, எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி வாயை அடக்குகிறார்கள். 4 பேருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. 4 பேர் 4 விதமா பேசுறாங்க, அந்த 4 பேர்ல நீங்களும் ஒருத்தரா மாறிடாதீங்க என்ற கருத்தை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.